நேபாளத்தில் நிகழ்ந்த கோர விபத்தில் வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்ட பாதிப்பில் சிக்கியவரின் மகன் பேட்டியளித்திருக்கிறார். வெள்ளப்பெருக்கு சம்பவத்திற்கு பின் தன்னுடைய அம்மாவை தொடர்பு கொள்ள முடியவில்லை என அவருடைய மகன் பேட்டியளித்திருக்கிறார். வெள்ளப்பெருக்கு சம்பவத்திற்கு பின் தன்னுடைய அம்மாவை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அரசு வெளியிட்ட 20 பேர் மீட்கப்பட்டவர்களில் தன்னுடைய அம்மாவின் பெயர் இடம்பெறவில்லை என அவருடைய மகன் குறிப்பிட்டிருக்கிறார். தங்களுக்கு பயமாக இருப்பதாகவும் மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் விரைந்து மீட்பு பணிகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நேபாள சம்பவத்தில் மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நேபாளம் சென்றவரின் மகன் பேட்டியளித்திருக்கிறார். நேபாளத்தில் மேலும் 49 தமிழர்கள் மாயமாகியுள்ள நிலையில் நேபாளத்தில் சிக்கியவரின் மகன் பேட்டியளித்திருக்கிறார். வெள்ளப்பெருக்கு சம்பவத்திற்கு பின் தனது தாயை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அரசு வெளியிட்ட 20 பேர் மீட்கப்பட்டவர்களில் தன்னுடைய அம்மாவின் பெயர் இடம்பெறவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தங்களுக்கு அச்சமாக இருப்பதாகவும் மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நேபாள சம்பவத்தில் மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நேபாளம் சென்றவரின் மகன் பேட்டியளித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன். விபத்தில் நேபாளத்தில் சிக்கியவரின் மகன் பேட்டியளித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜேஷ். நேபாள சம்பவத்தில் மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தஞ்சாவூரிலிருந்து நேபாளத்திற்கு சென்ற சித்ராவின் மகன் உருக்கமாக பேட்டியளித்திருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள தனியார் யாத்திரை நிறுவனம் மூலம் புனித ஆன்மீக பயணமாக தஞ்சை, கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து 57 பேர் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் நேபாள நாட்டில் பெரும் மழை காரணமாகவும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டதால் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற 57 பேர் 20 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பாதுகாப்பு மையத்தில் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மீதமுள்ள 30 பேர் நிலைமை இதுவரை தெரியவில்லை. இதை அடுத்து மத்திய மாநில அரசுகளும் பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சொல்கின்றன. இந்த நிலையில் தஞ்சாவூரிலிருந்து புனித ஆன்மீக பயணம் சென்ற சித்ரா என்பவரின் மகன் ராஜா அவர்கள் உருக்கமாக பேட்டியளித்திருக்கின்றன. அந்த கண்ணீர் மல்க கோரிக்கையும் வைத்திருக்கின்றன. கடந்த 3 நாட்களாக முன்புதான் தனது அம்மா ஆன்மீக பயணம் சென்றார். இந்த நிலையில் நேற்று காலை 6 மணி அளவில் தனது செல்போனுக்கு போட்டோ அனுப்பியுள்ளதாகவும் இதன் கடைசியின் தகவல் எனவும் சொல்லப்படுகிறது. இந்த வெள்ள சம்பவத்திற்கு பிறகு அதன் பின்னர் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று உருக்கமாக சொல்லியிருக்கின்றன. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ரேவதி, தாசில்தார் ஆகியோர் வாட்ஸ்அப் குழு ஒன்று அமைத்து தகவல் தெரிவிக்கின்றன. அதில் அரசின் உறுதிபூர்வமாக தகவல் இல்லை, 20 பேருக்கு மீட்கப்பட்டதாகவும் தனது அம்மா பேர் இல்லை என தங்களுக்கு பயமாக உள்ளதாகவும் 2வது நாளாக இருப்பதால் காலம் தாழ்த்தாமல் மத்திய அரசும் தமிழ்நாடும் அரசு விரைந்து மீட்பு பணிகளை எடுக்க வேண்டும் என்று கூறினர். தற்போது வரை எந்த தகவலும் இல்லாததால் சரியான முறையில் கிடைக்காததால் குடும்பத்தில் உள்ள அனைவருமே என்ன செய்வது என்று தெரியாமல் 2 நாட்களாக கண்ணீர் மல்க தவித்து வருகின்றனர். ராஜேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.